அனைவருக்கும் வணக்கம். நாம போன சாப்டர்ல ஜிஎஸ்டியினுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த சாப்டர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி பார்க்க போறோம். சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் சப்ளை? பொதுவான ஒரு வார்த்தை சப்ளை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ அப்படின்றதுனா ஒருத்தர் இருந்தாருன்னா, பி அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இந்த ஏ பிக்கு ஏதாவது பொருளை கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் வந்து சப்ளை. அதாவது அது வந்து குட்ஸா இருக்கலாம், மணியா இருக்கலாம், இல்லை சர்வீசஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இதாக இருக்கலாம். பட்டு திங்ஸா இருக்கு, ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது வந்து சப்ளை அப்படின்ற டைம்ஸ் சொல்லுவோம், ஜெனரல் டைம்ஸ். சரி, இந்த சப்ளையும் ஜிஎஸ்டியில சொல்ற சப்ளையும் ஒண்ணுதானா அப்படின்னா நிச்சயம் வேறுபடும் அப்படின்றது. சரி, இந்த ஜிஎஸ்டியில சப்ளைன்ற டைம்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு பொருளுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து டாக்ஸ் லெவி பண்ணணும்னா ஏதோ ஒரு நடவடிக்கை, ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த நடவடிக்கை மீறி தான் நாம வந்து டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பொருள் ஏ இருக்கிறாரு, பிக்கு அந்த பொருளை விற்கிறாருன்னா இந்த பொருளை விற்கும் போது ஒரு டிரான்சாக்ஷன், சேல்ஸ்ன்ற டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்ப இந்த குட்ஸ் அந்த வித்த பொருள் மேல டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஏ இருக்கிறாரு, பிக்கு ஒரு சப்ளை ஏதோ ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணார்னா அதுக்கு டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஓகே, சி ஒரு பொருள் இருக்காரு, ஏ என்ற ஒரு ஃபாரினர் இருக்காரு, அவர்கிட்ட பொருளை வாங்கினார்னா அந்த வாங்குற டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க. அதாவது இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டாக்ஸா இருந்தாலும் அதை லெவி பண்றதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப எந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜிஎஸ்டி வரது முன்னாடி வேரியஸ் டிரான்சாக்ஷன், வேரியஸ் டாக்ஸஸ் எல்லாம் இருந்து சொல்லியிருக்கிறோம். கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்ததுன்னு சொல்றோம், சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது சொல்றோம், வாட் இருந்தது, சேல் டாக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல் டாக்ஸ் இருந்தது, நிறைய டாக்ஸஸ் இது இருந்தது. அப்ப ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருந்தது, எல்லா டாக்ஸ் இருந்தது. இந்த எல்லா டாக்ஸையும் நாம வந்து அல்டுகெதர் பண்ணி சப்ஸ்யூம் பண்ணி ஒரே டாக்ஸா இது வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல பார்த்தோம். அப்ப ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா அந்த டாக்ஸ் வந்து லெவி பண்றோம், விதிக்கிறோம் இல்லையா, எதன் மேல விதிக்கிறோமோ அதுக்கு ஒரு காமன் டேம் தேவைப்படும். அதாவது உதாரணத்துக்கு சேல் டாக்ஸ்ல சேல்ஸ்ன்ற குட்ஸை சேல்ஸ் பண்ணோம்னா அது டாக்ஸ் லெவி பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இருந்து குட்ஸ் வரும். சர்வீசஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா அதுக்கு வந்து சர்வீசஸ் என்ற டேர்ம்ஸை யூஸ் பண்றோம். வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப எது மேல டாக்ஸ் லெவி பண்றோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அந்த இதுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு நேம்ஸ் வந்து காமன் நேம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து டாக்ஸினுடைய இன்சிடென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஈவெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா ஜிஎஸ்டியில அப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு டைம் காமன் டைம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது அவங்க கொண்டு வந்தது தான் சப்ளை என்ற டைம். அதாவது ஜிஎஸ்டியில ஒரு காமன் டைம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதன் மேலதான் வந்து டாக்ஸ் லெவி பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த இன்சிடென்ட் நடந்ததை டாக்ஸ் லெவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி என்ற சென்ட்ரல் டாக்ஸ், செல் டாக்ஸ், சேல் டாக்ஸ், வாட், இதே போல வேரியஸ் டாக்ஸஸ் எல்லாம் இருந்தது. இந்த எல்லா டாக்ஸையும் சப்ஸ்யூம் பண்ணி ஒன்னா கொண்டாந்தது தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா ஒன்னுல ஒவ்வொரு பேர் மாறும். எக்ஸைஸ்ல பண்ணும்போது ப்ரொடக்ஷன்ஸ், சேல் டாக்ஸ்ல வரும்போது குட்ஸ், வாட்ல வரும்போது குட்ஸும் வரும், சர்வீசஸும் வரும். இப்ப இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ் சர்வீசஸ் மட்டும் தான் வரும். இப்ப இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் வரும்போது இது எல்லாத்தையும் அல்டுகெதர் பண்ணி இதை வந்து ஒரே டேர்ம்ஸ்ல அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த ஒரே டேர்ம்ஸ் டெரிவ் பண்ணது தான் பேர் வந்து சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சப்ளை அப்படின்ற டேர்ம்ஸ் வந்ததுன்னா இந்த சப்ளை என்ற டேர்ம்ஸ்ல தான் நாம வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு தான் நம்ம வந்து டாக்ஸ், அதாவது தட் இஸ் கால்டு ஜிஎஸ்டி லெவி பண்ண போறோம். ஓகே, அப்ப சப்ளைன்னு சொல்லும்போது இந்த சப்ளைன்னா அதனுடைய டெஃபினேஷன் என்ன, எதெல்லாம் சப்ளைல வரும், எதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் டெரிவ் பண்ணி ஆகணும். ஓகேவா?
அப்ப எதெல்லாம் சப்ளைல வரும், எதெல்லாம் சப்ளை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஜிஎஸ்டில பார்க்கணும்னா, ஜிஎஸ்டில என்ன சொல்லிருக்காங்கன்னா, செக்ஷன் 7 of the GST generally define the terms of supply. எதெல்லாம் சப்ளை வரும், எதெல்லாம் சப்ளை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அதை தான் பார்க்க போறோம். ஓகே, சப்ளை அப்படின்னு சொன்னாலும் எல்லா சப்ளையையும் நாம வந்து டாக்ஸுக்கு எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது வரி விதிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் நாம ஜிஎஸ்டி விதிக்கணும். வரி விதிப்பு இல்லாத நிகழ்வு நடந்ததுன்னா அது டாக்ஸ் கிடையாது, அது ஜிஎஸ்டில வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ வந்து ஃபாதர், பி வந்து சன். ஏ தன்னுடைய சன்னுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரார்னா இது கிஃப்ட். இந்த கிஃப்ட் டாக்ஸ்ல வருமானா வரக்கூடாது. ஏன்னா இட்ஸ் a gift event. இது டாக்ஸபிள் ஈவெண்ட் கிடையாது. ஓகேவா? டாக்ஸபிள் ஈவெண்ட் கிடையாது. ஏ இருக்கார், பி இருக்கார். ஏ செல்லர், பி பையர். ஏ மோட்டார் சைக்கிளை பிக்கு விற்கிறார். விற்கிறாருன்னு போது இங்கே ஒரு செல்லரா இருக்காரு, ஒரு பையரா இருக்காரு. இந்த ஈவெண்ட் இது வந்து சேல்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்ல வருது. அப்ப இது வந்து டாக்ஸபிள். ஏ இருக்காரு, பி இருக்காரு. பிக்கு ஒரு ஃபேவர் பண்றார், அதாவது ஒரு சர்வீசஸ் பண்ணி தர்றார். சர்வீசஸ் மீன்ட்டு அவருடைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸ்ல ஒரு செய்யறாரு. எஜுகேஷனா டீச்சிங் சொல்லி தர்றாரு வச்சுக்கோங்க. எந்த காஸ்ட்ல எந்த கன்சிடரேஷன்ஸ் வாங்கல, எதுவும் செய்யல. எஜுகேஷன் பர்பஸ்ல டீச்சிங் சொல்லி தர்றாருன்னா, அவருக்கு வந்து தராருன்னா இது டாக்ஸபிள் ஈவெண்ட்டானா கிடையாது. ஓகே, ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறாரு. அதுல இது வாங்குறாரு. ஒரு இன்ஸ்டியூட் வச்சு வச்சுக்கோங்க, நடத்துறாரு. அதுல வந்து பி கிட்ட வந்து சொல்லி தருவதற்கு பணம் வாங்குறாரு. ஃபீஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வாங்குறாரு. இந்த ஃபீஸ் டாக்ஸ் அப்படின்னா டாக்ஸ். இது சர்வீசஸ் என்ற கான்செப்ட்ல வரும். அப்ப ஜிஎஸ்டி லெவி பண்ணணும்னா அது கண்டிப்பா டாக்ஸபிள் ஈவெண்டா இருக்கணும். எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா இதுக்குமே வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண அவசியம் கிடையாது. டாக்ஸபிள் ஈவெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஜிஎஸ்டியில் வரும். அந்த ஈவெண்ட், அந்த டாக்ஸபிள் ஈவெண்ட் தான் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க, டாக்ஸபிள் ஈவெண்ட் என்ன சொல்றாங்க? டாக்ஸபிள் ஈவெண்ட் இஸ் எனி டிரான்சாக்ஷன், எந்த நடவடிக்கை ஆர் அக்கரன்ஸ், எந்த ஒரு நிகழ்வு that result in tax consequences, வரி விதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு நடவடிக்கை வரி விதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தணும், டாக்ஸ் கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தினாதான் அது டாக்ஸபிள் ஈவெண்ட். ஓகேவா? பிஃபோர் லெவிங் எனி டாக்ஸ் லெவி பண்றது மட்டும் டாக்ஸபிள் ஈவெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி அசர்டைன்ட். இது டாக்ஸபிள் ஈவெண்ட் தானா இல்லையா அப்படின்ட்டு அசர்டைன் பண்ணிட்டு தான் எந்த டாக்ஸையும் லெவி பண்ணணும் அப்படின்றாங்க. இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் எனி டாக்ஸேஷன் சிஸ்டம். எந்த டாக்ஸேஷன் சிஸ்டமாக தான் சரி தான், அது ஜிஎஸ்டியா இருக்கலாம், பழைய எர்ட்வைல வந்து எக்ஸைஸ் டியூட்டியா இருக்கலாம், செல் டாக்ஸ் தான் எதுவாக இருக்கலாம். அந்த டாக்ஸபிள் ஈவெண்ட் நடக்குதான்னு பார்க்கணும், அந்த நிகழ்வு நடக்குதான்னு பார்க்கணும். நிகழ்வு நடந்தால் தான் டாக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்றது ரைட்டு. இட் டிட்டர்மைன்ஸ் த பாயிண்ட் அட் விச் டாக்ஸ் வுட் பி லிவிடு. எந்த பாயிண்ட்ல அதை டாக்ஸ் லெவி பண்றோம் அப்படின்றத கான்செப்டை கொண்டு வரணும். இதுதான் டாக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில சப்ளைனா எது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப ஜிஎஸ்டி லெவி பண்ணணும்னா ஒரு டாக்ஸபிள் ஈவெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். டாக்ஸபிள் ஈவெண்ட் இருந்தாதான் ஜிஎஸ்டி லெவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்ப ஜிஎஸ்டிக்கு லெவி பண்ணோம்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கணும். அந்த இன்சிடென்ட்டுக்கு, அந்த டிரான்சாக்ஷனுக்கு நேம் சப்ளைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப சப்ளைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜிஎஸ்டியினுடைய பார்வையில சப்ளைனா என்னன்னு பார்க்கணும். ஜெனரல் கான்செப்ட், ஜெனரல் டெஃபினேஷன் சப்ளைனா ஒரு பொருளை ஒருத்தர் வழங்கணும்னா சப்ளைன்னு சொல்லிட்டு வழங்குதல் அப்படின்ற மீனிங் தான் சப்ளை வரும்.
ஆனா ஜிஎஸ்டி கான்செப்ட்ல சப்ளைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். GST law resolves these issues by laying down one comprehensive taxable event, supply of goods or services or both அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜிஎஸ்டில வந்து பார்வையில ஒரு காம்பரன்சிவ் டேக்ஸபிள் ஈவெண்ட் ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், இது ஒன்று ஒரு அல்டுவதா ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அது வந்து சப்ளைன்றாங்க. அந்த சப்ளை குட்ஸா இருக்கலாம், இல்லது சர்வீசஸா இருக்கலாம், இல்லது இரண்டும் சேர்ந்து இருக்கலாம். அப்ப ஜிஎஸ்டியில சப்ளைன்ற வார்த்தை வந்ததுன்னா அது குட்ஸ், சப்ளை ஆஃப் குட்ஸா இருக்கலாம், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இருக்கலாம், இல்லை அல்டுவதா ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். குட்ஸும் இருக்கும், சர்வீசஸ் இருக்கணும் அப்படிதான். இப்ப ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அப்போ வாட் இஸ் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி மீனிங்ஸ்ல அது குட்ஸ் பிளஸ் சர்வீசஸ். ஆனா முக்கியமா என்ன இருக்கணும், இட் ஷுட் பி ஏ டாக்ஸபிள் ஈவெண்டா இருக்கணும். தட் ஈவெண்ட் ஷுட் பி ஏ டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் என்டையர் வேல்யூ ஆஃப் சப்ளை, எல்லா சப்ளை முழுமையான சப்ளை ஆஃப் குட்ஸ் அல்லனா சர்வீசஸ் ரெண்டும் அல்டுகெதராவோ வந்து லெவி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்லைக் தி ஏர்லைன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் which were charged independently either on the manufacture or sale of goods or on the provisions of services. நான் சொன்னதுதான் முதல்ல. அதாவது பழைய மெத்தட்ல வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வாங்குவாங்க, இல்லைன்னா சேல் ஆஃப் குட்ஸ்ல வாங்குவாங்க, இல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா வாங்குவாங்க. ஆனா இப்ப எல்லாமே அல்டுகெதரா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வாராத, தட் இஸ் கால்ட் ஜிஎஸ்டி. இப்ப இந்த ஜிஎஸ்டி வாங்கணும், இது பண்ணா ஜிஎஸ்டி எது மேல பண்ணுவாங்கன்னா சப்ளைல இது பண்ணணும். சப்ளை எதுவா இருக்கும்னாக்கா ஒன்னு குட்ஸா இருக்கும், இல்லைன்னா சர்வீசஸா இருக்கும், இல்லைன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கும். ஓகே, சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி திருப்பி பார்ப்போம். சரி, அதெல்லாம் சப்ளைல வரும். அந்த பேராமீட்டர் சப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது சப்ளை சொன்னா எல்லா ஏ பிக்கு கொடுக்கறது ஒரு பொருளை வழங்குறா சப்ளை சொன்னோம். இந்த சப்ளை டாக்ஸ் ஜிஎஸ்டில வருமா? ஜிஎஸ்டியோட பார்வையில எதெல்லாம் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பொதுவா ஜிஎஸ்டி பார்வையில எதெல்லாம் சப்ளைன்னு சொல்றதை விட ஏது சப்ளைல வராது லிஸ்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சப்ளைல வராது அப்படின்னு சொல்லிட்டோம்னா மீதி வர்றதெல்லாம் சப்ளைல தான் வந்துடும். பட் நம்ம அதை பார்க்க தேவையில்ல. இப்ப எதெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய மீனிங்ல சப்ளைஸ் டேர்ம்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் குட்ஸ் ஜிஎஸ்டியினுடைய டேர்ம்ஸ்ல சப்ளைல வரும். சர்வீசஸ் ஜிஎஸ்டி டேர்ம்ஸ்ல சப்ளைல வரும். இது ரெண்டும் வரும். அதாவது குட்ஸ் வரும், சர்வீசஸ் வரும். இது ரெண்டுமே வந்து ஜிஎஸ்டியினுடைய பார்வை வரும். ஆனா இது ரெண்டு இல்லாம வேற ஏதாவது வரானா anything which is neither goods or not services, குட்ஸும் இல்லாமல் சர்வீசஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய மீதி விஷயங்கள் ஜிஎஸ்டியில வராது. தட் மீன் சப்ளை என்ற டேர்ம்ஸ்ல வராது. ஓகே, இப்ப ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ பிக்கு குட்ஸ் வழங்குறாரு, பொருள் வழங்குறாரு, சேல் ஆஃப் குட்ஸ் வச்சுங்க. இந்த இடத்துல குட்ஸ் இது ஜிஎஸ்டியில வரும். ஏ இருக்காரு, பிக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாரு, இது வந்து ஜிஎஸ்டில வரும். ஏ இருக்காரு, பிக்கு ஒரு 10,000 பணம் கொடுக்குறாரு, இது ஜிஎஸ்டில வருமானம் வராது. எனிதிங் விச் இஸ் நெய்தர் குட்ஸ் நாட் சர்வீசஸ். ஏன்னா இது வந்து மணி கன்சிடரேஷன், மணியில தான் போகுது, மணியா டிரான்ஸ்பர் பண்றாரு. ஓகே, அதனால இதுல வராது. ஏ இருக்காரு, பி இருக்காரு, ஏ வந்து பிக்கு வந்து தன்னுடைய ஷேர்ஸை டிரான்ஸ்பர் பண்றாரு, செக்யூரிட்டிஸ், இது ஜிஎஸ்டில வருமானம் வராது. எது வராது அப்படின்னா எனிதிங் விச் இஸ் நெய்தர் குட்ஸ் நாட் சர்வீசஸ். மணி வராது, செக்யூரிட்டிஸ் வராது, இது ரெண்டுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நெய்தர் குட்ஸ் நாட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெய்தர் சாரி
நெய்தர் குட்ஸ் நார் சர்வீசஸ் எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வராது. அப்ப ஜிஎஸ்டியில குட்ஸ்ன்றது மட்டும்தான் வரும், சர்வீசஸ்ன்றது மட்டும்தான் வரணும். ஓகே, அடுத்தது எதெல்லாம் குட்ஸ் எதெல்லாம் சர்வீசஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிட்டர்மைன் பண்ணும் போன அதுக்கு பேராமீட்டர்ஸ், அதுக்கு வரையறை செய்யாங்க. இதெல்லாம் வந்து குட்ஸ்ல வருங்க, இதெல்லாம் சர்வீசஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். பேராமீட்டர்ஸ் ஆஃப் சப்ளைல இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொன்னது அது வியாபார நடவடிக்கையின் பேரில் நடக்க வேண்டும், வியாபாரத்தை நடக்க வேண்டும், இல்ல வியாபாரத்தை கருத்தில் கொண்டு செய்யப்பட வேண்டும். இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் இன் ஃபியூச்சர் நடக்கும் அப்படின்ற நிகழ்வுக்காக நடத்த வேண்டியதா இருக்கும். தட் மீன்ஸ் சப்ளை அப்படின்னு டேர்ம்ஸ் வந்துன்னா இந்த கோர்சஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், அந்த சப்ளை வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கணும் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கணும். ஓகேவா, அதுதான் இருக்கணும். அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் இருக்கணும். ஒன்னு பிசினஸுக்காக நடக்கணும், பிசினஸோட தொடர்புடையதா இருக்கணும், இன்னொன்னு குட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கணும். இது வந்து இருக்கணும். அதை விட முக்கியம் இதுல கன்சிடரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கன்சிடரேஷன்ஸ் மீனிங் என்னன்னா சம்திங் இன் ரிட்டர்ன். அதாவது ஏ இருக்காரு, பி இருக்காரு. நம்ம கன்சிடரேஷன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஃபவுண்டேஷன்ஸ்ல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கன்சிடரேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கிறோம். ஓகே, இப்ப ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ எக்ஸ்ன்ற ஒரு பொருளை பிக்கு விற்கிறார். பி அந்த பொருளை வாங்கிட்டு எக்ஸ்ன்றதுக்கு அவர் எவ்வளவு தராருன்னா ஒரு 5000 பணம் தரார் வேல்யூ. இந்த 5000 கன்சிடரேஷன். ஓகேவா? ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாரு பிக்கு, பி அதுக்கு ஒரு 5000 பே பண்றாருன்னா தட் இஸ் கால்டு கன்சிடரேஷன். ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ பிக்கு ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாரு, பி அதுக்கு பதில் மணி வேல்யூல ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று தராரு, இது செய்யுங்க அப்படின்ட்டு தராரு. மணியா தராம கிஃப்டா தராரு, இல்ல வந்து திங்ஸா தராரு. அது கன்சிடரேஷன்னா எஸ் கன்சிடரேஷன். அப்ப கன்சிடரேஷன் மீன்ஸ் வந்து இட்ஸ் வந்து மணி வேல்யூல இருக்கணும், மணி வேல்யூல இருக்கணும். இப்போ பேராமீட்டர் சப்ளை, இந்த சப்ளை அண்ட் ஜிஎஸ்டியில் பேராமீட்டர்ஸ் ஆஃப் சப்ளை எதுனாக்கா அது பிஸ்னஸுக்காக நடக்கணும், இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நடக்கணும், அது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்கணும், அது வந்து கன்சிடரேஷன்ஸோட இருக்கணும். இந்த 3 பேசிக் கான்செப்டும் முக்கியம். இது ஏ பி சினா ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது 3மே அல்டுகெதரா ஒன்னா இருக்கணும். ஓகே, இருந்தாதான் சப்ளை அப்படின்ற டேம்ஸ்ல வரணும். அப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் பிசினஸ் கூடியதாக இருக்கணும், அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கணும், அது ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருந்ததுன்னா இது வந்து டாக்ஸபிள் ஈவெண்ட். இந்த டாக்ஸபிள் ஈவெண்ட் சப்ளைன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி சொல்ல முடியும். அவ்வளவுதான்.